வான் தோன்றி வழி தோன்றி நெருப்பு தோன்றி மண் தோன்றி மலை தோன்றி மலைகள் தோன்றி தேன் தோன்றியது போல மக்கள் நாவில் செந்தமிழே நீ தோன்றி வளர்ந்தாய் வாலி. அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். இன்று இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம பேட்ச் ஷெடியூல் பற்றி பார்க்க போகிறோம். பேட்ச் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லோரும் கேட்டிருந்தீங்க. பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூல் சூப்பராக வந்திருக்கு. அதான் சொல்லுவாங்களா, முடிவும் இடையூறும் முற்றியாங்கு எய்தும் படுபயனும் பார்த்து செய்யல்பாங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு ஷெடியூல், ப்ராப்பரான ஷெடியூலோட வீடியோ மெட்டீரியல், கிளாஸு, ஓஎம்ஆர் டெஸ்ட்டு, ரேங்க் லிஸ்ட்டு எல்லாமே மண்டே டு சண்டே ப்ராசஸில் வீக்லி ஒரு டெஸ்ட்டுக்கு படி எல்லாமே ப்ராசஸ் சூப்பராக வந்திருக்கு. 18 ஷெடியூல் டெஸ்ட்டும் 3 ரிவிஷன் டெஸ்ட்டு 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் மேலே இருக்கும். மொத்தம் டோட்டல் 31 டெஸ்ட்டுக்கு மேலே இருக்கும். உங்களுக்கு சூப்பராக இருக்கும். டெஸ்ட்டு வந்து பார்த்தா சூப்பராக வந்திருக்கு. அதாவது பொருள் கருவி காலம் வினை இடனோடு ஐந்தும் இருத்தியை எண்ணி செயல்னாரு. அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ஷெடியூல் நீங்கள் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் ஷெடியூல் கிடைக்காது. அதுபோல் இந்த எக்ஸாம் விட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எக்ஸாமே உங்களுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா எலெக்ஷன் எல்லாம் வரும், வேகன்சி நல்லா வரும். நல்லா யூஸ் பண்ணிக்கணுங்க, நல்லா படிங்க. படிக்கணும் நல்ல விருப்பம் இருக்கவங்க மட்டும் சேருங்க, மற்றவங்களாம் கட்டாயம் கிடையாது. யூடியூப்பில் வீடியோ வராதான்னு கேட்டால் கண்டிப்பாக யூடியூப்லேயும் வீடியோ வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் கிடைக்கும், பிடிஎஃப் கிடைக்கும், நிறைய உண்டு. அதை நான் உங்களுக்கு ஃபர்தராக சொல்கிறேன். இப்போ இந்த பேட்ச் ப்ராசஸை பற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலை பற்றி பார்க்கலாம். சரிங்களா, கடைசி வரைக்கும் பாருங்கள். அனைவருக்குமான பேட்சாக தான் இருக்கும் இது. அதாவது நியூ ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணலாம், ஓல்டு ஸ்டூடெண்ட் ஃபாலோ பண்ணலாம், அடுத்தால இது அதர் அகாடமியில் படிக்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம். யாருனாலும் ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்கும். பேட்ச் அப்படி தான் ஷெடியூல் போட்டிருக்கோம். நல்லா பர்ஃபெக்டாக இருக்குது. சரிங்களா, சூப்பராக இருக்கும்ப்பா. நல்லா பாருங்கள், கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம இந்த ஷெடியூல் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருக்கும் ஃபாலோ பண்ண மாதிரி தான் இருக்கும். நம்ம சொல்லிட்டோம். புக் வைஸும் இருக்கும், சிலபஸ் வைஸும் இருக்கும். ஏன்னா சில பேர் புக் வைஸ் மட்டும் கொடுத்துட்டு அடுத்த சிலபஸ் வைஸும் கொடுவாங்க. நம்ம ரெண்டுமே ஈக்குவலாக தான் கொண்டு போவோம். அதான் சொல்லுவாங்களா, வினையான் வினையாக்கி குடல் நனைகவல் யானையால் யானை தற்று அப்படிம்பாங்களா. அது மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செயலை செய்யும் போது அதோட தொடர்புடைய மற்றொரு செயலும் செஞ்சிடணும். நீங்கள் புக் வைஸ் படிச்சிங்கன்னா சிலபஸ் வைஸ் படித்தாலே எவ்வளோ கொஸ்டின் போடலாம்னா, தமிழுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 90 கொஸ்டின் போடலாம். ஆனால் சிலபஸ் வைஸும் சேர்த்து நீங்கள் புக் வைஸும் சேர்த்து படித்தா தான் 95, 98 இப்படி போட முடியும். சரிங்களா, ஸோ அதனால் புக் வைஸும் நம்ம சிலபஸில் இருக்கும், புக் வைஸும் டெஸ்ட் இருக்கும், சிலபஸ் வைஸும் ஒரு வீக்லையும் வந்து பார்த்தீங்கன்னா மெங்கிளாக தான் போயிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து எல்லாமே ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நியூ ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, ஓல்டு ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, நல்லா வந்து வெயிட்டேஜ் எல்லாம் கரெக்டாக வச்சு நல்லா கரெக்டாக வச்சுருப்போம். எல்லாமே கவர் பண்ணியிருப்போம். அதாவது காமன் டாபிக் எல்லாமே வச்சுருப்போம். நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் உங்களுக்கு. அதான் பாருங்கள், 18 வீக் டெஸ்ட்டு. சரிங்களா, அது ஒரு 1800 கொஸ்டின் இருக்கும். 3 ரிவிஷன் டெஸ்ட் வரும் 300 கொஸ்டின், 10 ஃபுல் மார்க் டெஸ்ட் 1200. தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4800 கொஸ்டின் கிட்ட இருக்குது. அந்த கொஸ்டினை பிரித்து வச்சிருக்கேன், அது காமிக்கேன். டிஎன்பிசி தமிழ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அந்த பழைய ஓல்டு மாடலில் அதில் ஒரு தமிழ் இலக்கணத்தை மட்டும் அது ஒரு 1400 கொஸ்டின் மேலே இருக்கும். மொத்தம் 9500 to 10,000 கொஸ்டின் கிட்ட உங்களுக்கு டெஸ்டிங் போட்டுருவீங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, டெஸ்ட்டு ப்ராசஸ் எப்படின்னா வீக்லி ப்ராசஸ் தான். டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி ஒரு டெஸ்ட் தான் நடக்கும். சண்டே தான் நடக்கும். உங்களுக்கு சண்டே கரெக்டாக 9 மணிக்கு கொஸ்டின் வந்துடும். காலையில் 9 AM கொஸ்டின் வரும். 9:30க்கு டெஸ்ட்டு போடணும். சரிங்களா, அந்த டிஎன்பிசி டயத்திலே டெஸ்ட் போட பாருங்கள். மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட், ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட் இவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா அது உங்கள் விருப்பத்துக்கு போட்டுக்கணும். ஆனால் நான் என்ன சொல்லணும்னா, இந்த காலையில் 9:30க்கே போட்டால் தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ தான் அந்த தூக்கம் வரும், எல்லாமே வரும். பார்த்தீங்களா, அதான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பழகிடணும். அப்போ தான் அந்த மைண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா, மெட்டீரியல் நோட்ஸ் நம்ம கொடுத்துருவோம். வீடியோ கிளாஸஸ் வந்துடும். லைவ் டெஸ்ட்டு தேவைப்பட்டால் எல்லாத்துக்கும் வந்துடும். டெஸ்ட் எக்ஸ்பிளேஷன், ரேங்க் லிஸ்ட் வந்துடும். சரிங்களா, அதனால் எல்லாமே இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா அக்காமே சொல்கிறது தான். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பேட்ச் கிடையாது. சரிங்களாப்பா, ஏன்னா நிறைய அகாடமி வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க, கோடி கணக்கில் சம்பாதிக்கிறவங்களாம் இருக்காங்க. அவங்க ஃப்ரீயாக கொடுக்காங்களா? இல்லை. நம்ம வந்து பெரிய பரம்பரையும் கிடையாது, நம்ம ஆண்டுட்டு வந்த பரம்பரையும் கிடையாது. புரியுங்களா, நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நெசசரி. ஏன்னா நீங்கள் சொல்லுவீங்க உடனே சார் நீங்கள் ஜாப்பில் இருக்கீங்களாம்பீங்க. இப்போ ஜாப்பில் இருந்தாலும் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இதெல்லாம் இருக்குப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம டீம் இருக்குது, சேலரி கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அவங்க 1 கோடி 2 கோடி நிறைய சம்பளம் வாங்குதாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இது வருவாய் ஈட்டுதாங்க. யாரெல்லாம் பெரிய பெரிய அகாடமி அவங்ககிட்ட கேளுங்களேன். ஒரு டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சார் வருஷத்துக்கு ஒரு டெஸ்ட்டு ஃப்ரீயாக போட்டு விடுங்களேன், கிளாஸ் அண்ட் வீடியோன்னு குரூப் 4 போட்டு விடுங்கன்னு சொல்லுங்களேன். போட்டு விட மாட்டாங்க. ஏன் போட்டு விட மாட்டாங்க? நிறைய வந்து பார்த்தா அவங்களுக்கு வருமானம் கிடைக்குப்பா. அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. அதனால் அவங்களே ஃப்ரீயாக போட்டு கொடுக்க மாட்டாங்க. யாருமே ஃப்ரீயாக அங்கே வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்க நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டால் சொல்லிடுவாங்க, ஏதாவது இதை சொல்லிடுவாங்க. அப்படி காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா தகுதியான ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் கரெக்டாக தான். ஆனாலும் துட்டு நிறைய இருக்குல்ல, அப்போ வந்து கொடுக்கலாம், ஃப்ரீயாக கொடுக்கணும் தப்பு கிடையாது. நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து பார்த்தா ஒரு மினிமமான அமௌண்ட் இது இருக்கும். சரிங்களா, அதுக்கு யூடியூப் ஸ்டூடெண்ட் கொடுக்க மாட்டோமான்னு கேட்டால் யூடியூப் ஸ்டூடெண்ட் கொடுப்போம். சரிங்களா, பேட்ச் நடைமுறை பார்த்தோன்னா யூடியூப் சேனலில் நடக்குமா, ஆப்பில் நடக்குமான்னு கேட்டால் ஒரு ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் போயிட்டே இருக்குது. அந்த ஆப் வந்துட்டுனா ஆப்லேயே தான் வரும். அதை ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க மட்டும் தான் போக முடியும். அதனால் அந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகிட்டு இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா வேலை போயிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஆப்புக்கு வந்துடும். அது வரைக்கும் யூடியூப் சேனலில் நடக்கும். சரிங்களா, டெலிகிராம் குரூப்பு 2 குரூப் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா 2 குரூப் ஓப்பன் பண்ணிடுவோம். ஒரு குரூப் வந்து மெட்டீரியல், ஒரு குரூப் வந்து பார்த்தீங்கன்னா
வீடியோஸ் அண்ட் கிளாஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு குரூப் சரிங்களா. இப்படி 2 குரூப் ஓப்பன் பண்ணிடுவோம். இது அதான் ஜென்ரல் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி வீக்லி 1 டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் லைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டவுட் அண்ட் அதெல்லாம் பண்ணுவோம். அதாவது இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் என்னைக்குன்னா இந்த இதுக்கலாம் டிசம்பர் 25 இன்றைக்கி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணோம். இது குரூப் 4க்கும் குரூப் 2க்கும் 2 பேத்துக்கும் யூஸ் ஆகும். இந்த பேட்ச் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இது நீங்கள் தமிழ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 96+ மேலே கண்டிப்பாக போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நான் அதெல்லாம் பார்த்து செட்டில் போட்டிருக்கோம் சரிங்களா. இன்றைக்கி பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகும். 5ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகும். ஜனவரி 5 ஸ்டார்ட் ஆகும். 12ஆம் தேதி ஃபஸ்ட்டு டெஸ்ட் நடக்கும் உங்களுக்கு 12ஆம் தேதி. ஆனால் உங்கள் பேட்சில் வந்து இணைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி இணைப்போம், இல்லைனா 3ஆம் தேதி. இந்த 2 டேட்டில் ஏதாவது ஒரு டேட்டில் இணைச்சிருவோம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது பே பண்ணணும் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சரிங்களா. அதனால் வந்து இது பாருங்கள், இந்த கடைசி வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் நம்ம வீக் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 21 வீக் ஷெடியூல் இருக்கும். மொத்தம் எத்தனை வீக் ஷெடியூல் இருக்கும்? 21 வீக் ஷெடியூல். 21 வீக்கில் இந்த இருக்கு பாருங்க, மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா 21 வீக் ஷெடியூல். மொத்தம் 21 வீக் ஷெடியூலில் மொத்தம் 7 வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிப்பீங்க. 8ஆவது வீக் ரிவிஷன். அடுத்தால 9ஆவது வீக் படிப்பீங்க. 10, 9, 10, 11, 12, 13, 14 படிப்பீங்க. 15ஆவது வீக் ரிவிஷன். 17, 18, 19, 20 வீக் படிப்பீங்க. 21ஆவது வீக் ரிவிஷன். அதாவது இந்த மொதல் 7 வீக்கில் நீங்கள் என்ன படித்து முடிப்பீங்கன்னா 6th to 8th தான் முடிச்சு விடுவீங்க நியூ புக்கு. ஏன்னா நம்ம 6th to 10th தான் நிறைய நல்லா படிக்க வேண்டியது இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 95+ வரும். ஏன்னு சொல்லுதோம்னா அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி சிலபஸ் மாதிரியே தான் இந்த சிலபஸ் வடிவமைச்சிருக்காங்க. நியூ புக் பேஸில் தான் இந்த சிலபஸ் வடிவமைச்சது. அதை விட முக்கியமானது எதுனா அந்த 10th வரைக்கும் தான் வடிவமைச்சதே, இந்த சிலபஸ் வடிவமைச்சதே அதுதான். அதனால் 9th to 8th வந்து பார்த்தீங்கன்னா 7 வீக்கும், இது 6th to 8th வந்து பார்த்தீங்கன்னா 7 வீக்கு, 8ஆவது வீக் ரிவிஷன் பண்ணுவீங்க. அடுத்த 9ஆவது வீக்லேருந்து 14ஆவது வீக் வரைக்கும் 9th 10th தான் படிப்பீங்க. அது 15ஆவது வீக் ரிவிஷன். அடுத்தால 16ஆவது வீக்கு 17ஆவது வீக்கு என்னதுன்னா இங்கே 11th நியூ புக்கு, இங்கே 12th நியூ புக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 6th to 8th 6 to 8 ஓல்டு புக்கு சரிங்களா. 6 to 8 ஓல்டு புக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா 9 to 10 ஓல்டு புக்கு. இது 11 to 12 ஓல்டு புக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா புக் வைஸுக்குள்ள ஷெடியூல். சிலபஸ் வைஸ் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதில் காமிக்கிறேன் சரிங்களா. அதாவது 6th to 8th வந்து முடிச்சிருவீங்க. இங்கே 9th 10th முடிச்சிருவீங்க. இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வீக்கில் என்னது இது நம்ம 11th 12th நியூ புக்கு முடிப்பீங்க. அடுத்த 2 வீக் ஒரு வீக்கில் 6th to 8th ஓல்டு, அடுத்த ஒரு வீக்கில் 9th 10th ஓல்டு, அடுத்த 11th 12th ஓல்டு ஒரு வீக்கில் முடிப்பீங்க. அதனால் ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக தான் வந்திருக்கும் சரிங்களா. இப்போ அடுத்த வந்து என்னதுன்னா 18 வீக்கு படிப்பீங்க, 3 வீக் ரிவிஷன், மொத்தம் 21 வீக்கு. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30 நாள் இருக்கும். இந்த 30 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷனும் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் தான் நம்ம வைப்போம் நிறைய சரிங்களா. ஏன்னா அதுதான் தேவைப்படுது. அதனால் 5 மாதம் தான், அதனால் ஒரு மாதம் ரிவிஷன் மாதிரி தான் இருக்கும் சரிங்களா. அதாவது ஜூலை 13 நீங்கள் அழகாக 96+, 98 கிட்ட 100 கூட எடுக்கலாம். நீங்கள் படிக்கிற ஆளை மட்டும் சேருங்க, மற்றவங்களாம் அன்வான்டாக சேராண்டாம். யாரும் வந்து பார்த்தா கட்டாயம் கிடையாது சரிங்களா. டெஸ்ட் ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி சண்டே டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா OMRல தான் நடக்கும். OMR அனுப்பிடுவோம். நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை எழுதிட்டு அதை மார்க் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ட்ரி அனுப்பிவிடுவோம். அந்த லிங்கில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கை என்ட்ரி பண்ணணும் சரிங்களா. ஆன்சைக்கு ஈவினிங் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் PDF கிடைக்கும். டெஸ்ட் எக்ஸ்பிளனேஷனும் அதோடு சேர்த்து வந்துடும் சரிங்களா. வினாக்கள் மற்றும் நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் கண்டிப்பாக அவுட் ஆகாது. ஏன்னா மற்ற அகாடமி நிறுவனம் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போக விட மாட்டோம். ஏன்னா அதுக்கு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அதனால் கண்டிப்பாக போகாது. அதனால் அதில் கிடச்சிக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்க கண்டிப்பாக. ஏன்னா நிறைய பேர் ஒர்க் இருக்குது, இதில் நிறைய டைப்பிங் டீம்லேருந்து எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கு ரொம்ப இருக்குது. அதனால் அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது கிடைக்காது. வெளியே வந்து பார்த்தீங்கன்னா மற்ற இப்போ டெலிகிராம் கிடைக்கிற மாதிரி இது வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக கிடைக்காது. அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பு கூட கொண்டு போயிடுவோம். அது ஆனால் ஆப்புக்கு வந்துட்டுனா ஆப்பில் யாராவது ரிஜிஸ்ட்ரேஷன் கொடுத்தவங்க ஃபோன் நம்பர் அடித்தா மட்டும் தான் உள்ளே போகும் சரிங்களா. அடுத்த பாருங்கள், இதுக்கப்புறமும் படிக்கணுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா காலம் வந்து பார்த்தீங்கன்னா போனால் வராது. அதான் சூழ்ச்சி முடிவு துணிவு இதழ் அத்துணிவு தாழ்ச்சியுள் தங்குதல் தீதுன்னாரு சரிங்களா. அதனால் 6 மாதம் தான் இருக்குது. 6 மாதம் யூஸ் பண்ணிக்கிடுங்க. இதை விட்டிங்கன்னா போகனா வராது, நாட்களும் வராது, காலமும் வராது சரிங்களா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பரான ஷெடியூலை வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கிடுங்க. இப்போ பாருங்கள், டெஸ்ட்டுக்குள்ளே போய்க்கலாம் சரிங்களா. நம்ம 2025 குரூப் 4 பேட்ச்சு பொதுத்தமிழ் மட்டும்தான் இந்த ஷெடியூலில் இருக்கும். இது ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா பொதுத்தமிழுக்கான ஷெடியூல் தான் சரிங்களா. ஏன்னா மேக்ஸும் ஜிக்கும் வராதான்னு கேட்டால் அது தனியாக ஒரு ஷெடியூல் வரும். அது உங்களோட ரெஸ்பான்ஸை வச்சு வரும். கண்டிப்பாக அது குறைஞ்ச ஃபீஸில் தான் வரும், ஒரு 100 ரூபா அமௌண்ட்டில் தான் வரும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்னால் கொடுக்க முடிஞ்ச வரைக்கும் கொடுப்பேன். ஏன்னா ஒர்க் போயிட்டு வந்து இந்த டயத்தில் வந்து எவ்வளோ கொடுக்க முடியும் அவ்வளோ கொடுக்க முடியும். மேடமும் கொடுப்பாங்க, மேடம் ஒர்க்கில் இருக்காங்கனால அதான் கொடுப்பாங்க. மற்றவங்க எல்லாருமே நம்ம எல்லா டீம் எல்லாம் ஒர்க்கில் தான் இருக்கும் சரிங்களா. அதனால் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அவ்வளோ கண்டிப்பாக கொடுப்போம். இந்த மேக்ஸ் அண்ட் ஜிகே வீடியோ ஒரு 100 ரூபாயில் நல்லா கொஞ்சம் நல்ல தரமாகவே தான் வரும் சரிங்களா. கண்டிப்பாக தரமாக தான் வரும். இது 18 வீக் ஷெடியூல் தான் சரிங்களா. 3 ரிவிஷன் டெஸ்ட்டு, ஒரு 10 ஃபுல் மாடல் டெஸ்ட் இருக்கும். மண்டே டு சண்டே தான் ப்ராசஸ். மெட்டீரியல் PDF கொடுத்துருவோம். வீடியோ கிளாஸஸ், OMR டெஸ்ட், ஆன்சைக்கு, ரேங்க் லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருவோம்.
அனௌன்ஸ்மெண்ட் இன்றைக்கி 25/12/2024 இன்றைக்கி கொடுக்குறோம் அனௌன்ஸ்மெண்ட்டு. அதில் 6 மாதம் டியூரேஷன். குரூப் 2க்கும் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபா தான். 500 ரூபா கஷ்டம் தான். அதான் நான் சொல்லிட்டோம்ல, இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி யாருமே வந்து ஃப்ரீயாக கொடுக்க மாட்டாங்க. பல கோடி நிறுவனம் வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி 2 கோடி 3 கோடின்னு ஒரு பேட்ச் போட்டாலே 1 கோடி கிட்ட சம்பாதிக்கிற நிறுவனங்கள்லாம் இருக்காங்க. ஆனால் அவங்க ஃப்ரீயாக கொடுக்காங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படிப்பா கொடுக்க முடியும்? நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஒர்க்கும் பார்க்கணும், எல்லாமே செய்யணும். அதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுவீங்க. அதனால் கட்டாயம் கிடையாது யாருக்குமே, சரிங்களா? யூடியூப்லேயும் வீடியோ வரும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷலாக நிறைய கிடைக்கும், சரிங்களா? அது அப்போ இந்த பேட்ச் ஸ்டார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5/1/2025, சரிங்களா? நியூ இயர் இதுமாக நல்லா சூப்பராக நம்ம போட்டிருக்கோம். நியூ இயர் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல இதாக அமையணும்னா நம்ம இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்ல இதாகும். எப்படி கொடுத்துருப்போம்னா, ஃபஸ்ட்டு வீக் பாருங்கள், புக் வைஸும் கொடுத்துருப்போம், சிலபஸ் வைஸும் கொடுத்துருப்போம். நம்ம இறக்கி சொன்னோமா, புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 6th புக்கை வந்து பார்த்தீங்கன்னா 2 வீக்காக போட்டிருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு வீக்கில் 5 யூனிட்டும், திருக்குறள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கு ஒன்று வச்சுப்போம். ரிவிஷன் வீக்கில் வச்சுருக்க மாட்டோம். அதுக்கப்புறம் ஒரு சில வீக்கில் மட்டும் 2 திருக்குறள் வச்சுப்போம், 2 அதிகாரம். அடுத்த சிலபஸ் வைஸ் அப்படி கொண்டு வந்திருப்போம். இப்போ இந்த 5 இயரில் வந்து பார்த்தா நம்ம வந்து புக் வைஸ் தான். நீங்கள் வந்து பார்த்தா நான் வந்து எப்படி வீடியோ கொடுப்போம்னா 3 விதமான வீடியோ கொடுப்பேன். மொத்தம் புக் பேக்கு மொழித்திறன் பயிற்சின்னு ஒரு வீடியோ கொடுப்பேன். புக் பேக்கு மொழித்திறன் பயிற்சி, அதாவது இந்த 5 இயலுக்கு புக் பேக்கு மொழித்திறன் பயிற்சி ஒரு வீடியோ கொடுப்பேன். 2வது வந்து பார்த்தா இலக்கணம் ஒரு வீடியோ கொடுப்பேன், அந்த புக்கில் உள்ள இலக்கண வீடியோ. 3வது உரைநடை செய்யுள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிலபஸ் பேஸில் ஒரு வீடியோ கொடுப்பேன். 3 வீடியோ தான். இப்படி எல்லா இதுக்கும் இப்படி தான் ஒரே வீடியோவாக வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் சிலபஸ் வைஸ் வீடியோ வந்துட்டு இருக்கும், திருக்குறள் வீடியோ வந்துடும். இதுக்குள்ளான நோட்ஸ்லாம் கிடச்சிரும். நோட்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு நான் காமிக்க பாருங்கள். நோட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான நோட்ஸாக தான் இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா, நம்ம சிலபஸ் வைஸ் கொடுக்கல, ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அது ஸ்கூல் புக்கு. அதான் 1ஆப்லேருந்து 10ஆப் வரைக்கும், இது 12ஆப் வரைக்கும் வச்சுருப்போம் ஸ்கூல் புக்கு ஃபஸ்ட்டு. அடுத்த 2வது வந்து பார்த்தீங்கன்னா கான்செப்ட் ரிலேட்டடாக மேக்ஸ் இது இலக்கணம் சொல்லி கொடுத்துருவோம். அது அவுட் ஆஃப் புக்கு, தேவைப்பட்டதுக்கு அவுட் ஆஃப் புக் வைப்போம். 4வது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் இருக்குல்ல, அதையும் சேர்த்து நடத்தி கொடுத்துருவோம். இப்போ பாருங்கள், திரி கெடுக்கோம்னா நியூ புக்கு, ஓல்டு புக்கு எங்கே இருக்குது, அது சிறப்பு தமிழ் எங்கே இருக்குது, அதை வச்சுருவோம். வேறு வந்து பார்த்தோன்னா ஜென்ரலான உள்ளதும் தேவை உள்ளதும் வச்சுருவோம். இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு இதெல்லாம் வச்சுருவோம். இப்போ பாரதிதாசன்லாம் நியூ புக்கு, ஓல்டு புக்கு எல்லாமே வச்சுருப்போம். அதுக்கப்புறம் உரைநடையில் வர்றது எல்லாமே வச்சுருப்போம். அதனால தான் நம்ம நோட்ஸ் வந்து பார்த்தா எனக்கே தெரியும் உங்களுக்கு நோட்ஸ் எப்படி இருக்கும்னு. இதேமாரி இலக்கணத்துக்கும் இதேமாரி தான் நோட்ஸ் இருக்கும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ண பாருங்கள். இப்போ உரைநடையிலலாம் இருக்கும். இந்த உரைநடையில் மொழித்திறன் பயிற்சியில் இப்படி எங்கெல்லாமும் இருக்கும். இங்கே பாருங்கள், உரைநடையில் மொழித்திறன் பயிற்சியில் இருக்கா, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 9th நியூ புக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எங்கெல்லாம் இருக்கோ எல்லா இடத்துலையும் கொண்டு வச்சுருப்போம். இங்கே நியூ புக்கு, ஓல்டு புக்கு. அதனால் சிலபஸ் வைஸ் உங்களுக்கு அந்த 15 மார்க் சரி எந்த இதுனாலும் இதெல்லாம் வந்து பார்த்தா ஆங்கில சொல்லுங்க, தமிழ் சொல்லி கேட்டிருக்காங்க. இதேமாரி இதையும் நம்ம எடுத்து வச்சுப்போம். மற்றவங்க என்ன செய்வாங்கன்னா மொழித்திறன் பயிற்சி இருக்கலாம், பின்னாடி இருக்க அந்த ஆங்கில சொல்லுக்கு நேராக தமிழ் சொல் அது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆனால் நம்ம அப்படி இருக்காது. மற்ற உரைநடையில் இருக்கிறதும் சரி எல்லா இடத்துலையும் இருக்கிறது நம்ம எடுத்து வச்சுருப்போம். அதனால் எல்லாமே நம்ம வச்சுருப்போம். கரெக்டாக வந்து பார்த்தா ப்ராப்பராக எங்கெங்கே வைக்கணுமோ பாரதிதாசன் பற்றி எல்லா இடத்துலையும் வரதை எல்லாமே வச்சுருப்போம். இதுதான் இப்படி தான் நம்ம நோட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி பிரித்து வச்சுருப்போம்னா, இப்போ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சிலபஸ் வைஸ் இடத்துல நினச்சிவோம். நம்ம சொல்லியிருக்கோம் ஸ்கூல் புக்கு 1 to 12th வரைக்கும் உள்ள எல்லாமே அங்கே கான்செப்ட் ரிலேட்டாக சொல்லி கொடுத்துட்டு கான்செப்ட் அவுட் ஆஃப் புக்கு நடத்திட்டு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தமிழ் எலிஜிபிலிட்டினா இதையும் நம்ம வந்து தான் சால்வ் பண்ணி காமிச்சிருவோம், சரிங்களா? இப்போ எப்படின்னா, இப்போ ஓடை ஆடனா எப்படி ஓடை ஆடன்னு வந்துச்சு, வாசல் அலங்காரம்னு எப்படி வந்துச்சு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி காமிச்சிருவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் எல்லாமே பிரித்தாச்சு. எல்லாம் பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு மட்டும் இந்த பிடிஎஃப்ல இருக்கும். அடுத்த பிடிஎஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா குறிநெடில் மட்டும் இருக்கும். இப்படி எல்லாமே இருக்கும். இங்கே பாருங்கள், ஊர் பெயர்களின் மறு சம்மந்தமாக இருக்க கொஸ்டின் எல்லா கொஸ்டினும் இருக்கும். இங்கே பாருங்கள் எத்தனை பேஜ் இருக்குது, ஒரு 24 பேஜ் இருக்குது. மொத்தம் 24 பேஜ் இருக்குது. அப்போ 24 பேஜில் வந்து உள்ள ஊர் பெயர்களின் ஃபுல்லுத்தையும் வச்சுருப்போம். இது வரைக்கும் நடந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடந்த எல்லாமே வச்சுருப்போம். ஸ்க்ரோல் பண்ணி காமிக்க பார்த்துக்கிடுங்க, சரிங்களா? இந்த குறிநெடில் வேறுபாடில் உள்ள எல்லாமே ஸ்கூல் புக்கில் அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி எக்ஸாம் நடந்த எல்லா எக்ஸாம்லையும் உள்ள சேர்த்த மொத்தமாக அப்படி வச்சுப்போம். நீங்கள் இது வெளியே வாங்கினீங்கன்னு வச்சிங்களேன், சார் இது ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குன்னு நீங்கள் சொல்கிறது கரெக்டாக தான். 500 ரூபா ஃபீஸ்ன்னு நம்ம சொல்லியிருக்கோம். ஆனால் நீங்கள் வெளியே வாங்கினீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா, இந்த கொஸ்டின் போடுவாங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்காக போட்டாங்கன்னா அது எவ்வளோ ஆயிரும்னா ஒரு 250 ரூபா ஆயிரும் மினிமம். அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம நோட்ஸ் இருக்கலாம், ஒரு இலக்கணம் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு புக்கு போட்டாங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஆகும்னா அது ஒரு 300 ரூபா 250 ரூபா ஆகும். மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 550. அதுக்கப்புறம் ஒரு டெஸ்ட் பேஜ் சேர்ந்தீங்கன்னா கண்டிப்பாக மினிமம் 100 ரூபான்னு வச்சுங்க. பார்த்தீங்கன்னா ஒரு 650 ரூபா to 700 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மட்டுமே வந்துடும்.
நம்ம வந்து பார்த்தோன்னா நம்ம மினிமம் தான் வச்சுருக்கோம், கிளாஸோடு கொடுப்போம். அதுதான் இது என்னது கிளாஸோடு எக்ஸ்ட்ரா கொடுக்கும், நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம கிளாஸ் பற்றி உங்களுக்கு தெரியும், அதனால தான் சரிங்களா. ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கஷ்டம் தான், எல்லாரும் கெட்டது நம்மளும் எனக்கு தெரியும் எனக்கும். ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பார்க்கக்கூடாதுப்பா, அதெல்லாம் உங்களால் முடிஞ்சால் கட்டுங்க, இல்லைனா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லேயே பார்த்து படிங்க, மற்றவங்களும் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்காங்க, அதனால் கட்டாயம் கிடையாது. அதனால் மினிமம் பேருக்கு தான், அதனால் அக்கௌண்ட் கூட கொடுக்கல, நான் ஒரு நம்பர் தான் கொடுத்துப்பேன். அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கால் பண்ணால் தான், அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அனுப்பி விடுவேன். அதுக்கு தக்கன நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற டீட்டெயில்ஸ்லாம் அதுக்கு தக்கன தான் பே பண்ணது எல்லாமே அதில் தான் சொல்லுவோம் சரிங்களா. சிலபஸ் இப்போவும் அதனால சிலபஸ் பார்த்துக்கலாம். இப்போவும் எழுத்து பாருங்கள், எழுத்தில் குறிநெடில் வேறுபாடு. அப்போ நம்ம என்ன செய்வோம், குறிநெடில் வேறுபாடு ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் முதல்ல நடத்திட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம்னா அவுட் ஆஃப் அந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்த்துருவோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி நடந்துகிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 6th நியூ புக்கில் 5 யூனிட் நடக்கும். ஒழுக்கமுடைமை, இந்த குறிநெடில் வேறுபாடு, ஒளி வேறுபாடு, இன எழுத்து அறிதல், சுட்டெழுத்து, வினா எழுத்து, இது நடக்கும். டெஸ்ட் எப்போ நடக்கும்னா 12/1/2025 நடக்கும். ஆனால் இந்த 5 இது இருக்கலாம். புக் வைஸ் டெஸ்ட் எப்படி சார் நடக்கும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் வச்சுருப்போம், ஜென்ரல் டாபிக்னு ஒரு டாபிக் வச்சுருப்போம். இங்கே பாருங்கள், காமன் டாபிக்னு வச்சுருப்போம். இதுதான் காமன் டாபிக், ப்ராப்பரான காமன் டாபிக்னா இதுதான். ஏன்னா உரிய பொருளை கண்டறிதல் இது ஒரு ப்ராப்பரான காமன் டாபிக். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண பேஸ்லையும் வைக்கலாம், செய்யுள் பேஸ்லையும் வைக்கலாம், உரைநடை பேஸ்லையும் வைக்கலாம். ஆனால் நம்ம எப்படி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எப்படி கேட்கணும் அந்த பேஸில் தான் செட் பண்ணிப்போம் எல்லா கொஸ்டினுமே. அப்போ இந்த உரிய பொருளை கண்டறிதல் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வீக்லையும் வரும். அதான் அந்த நீங்கள் படிக்கிறீங்களா அந்த நானே வந்து பார்த்தா கிளாஸ் அது மாதிரி ஆங்கிள் நான் சொல்லி தந்துடுவேன். இந்த உரிய பொருளை கண்டறிதல் அந்த ஆங்கிள் நீங்கள் படிக்கணும். ஏதாவது வந்து பார்த்தா சொல் பொருள் வைக்கலாம், இலக்கண குறிப்பு வைக்கலாம், ஒரு பாட்டை வைப்பேன், ஒரு மொழித்திறன் பயிற்சியில் எதுனாலும் வைப்பேன். இதுதான் இது பொருந்தா சொல்லும் அதே மாதிரி தான். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல்னா முதல் என்ன புரியுங்க புரியுதா, இந்த சைடு என்னது இருக்கோ அதுக்கு ரிலேட்டடாக அந்த சைடு இருக்குமா, அதுதான் பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். அது சொல்லு பொருள் தான் இருக்கணும் கட்டாயம் கிடையாது. நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணிங்கன்னா தெரியும். நான் எல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு தான் கரெக்டான ஒரு பிளான் போட்டிருக்கோம் சரிங்களா. சொற்கள் ஒழுங்குபடி சொற்றொடர் அமைத்தல் வந்து பார்த்தீங்கன்னா உரைநடையில் எடுக்கலாம், இலக்கணத்தில் எடுக்கலாம், மொழித்திறன் பயிற்சியில் எடுப்பேன், டேரெக்டாகவே சொற்கள் ஒழுங்குபடுத்துக்கன்னு ஸ்கூல் புக்கில் இருக்கும் அதில் எடுப்போம். அதுக்கப்புறம் இலக்கணத்தில் எடுப்போம், வேறு இது நம்ம திருக்குறளில் எடுப்போம், எங்கனாலும் எடுப்போம். கோடிட்டு சரியான சொல்லணும் அப்படி தான். இப்போது பாரதிதாசன் இயற்றிய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூல் வந்து கொடுத்துட்டு குடும்ப டேஸ்ன்னு கொடுப்பாங்க. அப்போ இது என்ன போடணும், விளக்கா இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்ஷன் வைப்போம். இப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோடிட்டத்தில் வச்சுருக்காங்க, அதுக்காண்டியே தான் சொல்கிறேன். அதனால் நம்ம எப்படியான வைப்போம், ஓல்டு கொஸ்டின் பேஸில் நல்லா வைப்போம். அதனால் அடைப்புக்குள் உள்ள சொல்ல தகுந்த இடத்துல அப்படி தான். இதுதான் பொது டாபிக். இந்த 1 2 3 4 5 6 இந்த 5 டாபிக் தான் வந்து பார்த்தீங்கன்னா பொது டாபிக். காமன் டாபிக்னா இந்த 5 டாபிக் தான். ஆனால் ஸ்டடி ரிவிஷன் டாபிக்னா என்னதுன்னா சொல்லு பொருள், எதிர்ச்சொல், பிரித்தல்க, சேர்த்தல்க, ஆங்கில சொல், நேர் தமிழ் சொல்லு, கலைச்சொற்கள், இந்த இதெல்லாம் என்னதுன்னா இது ஸ்டடி வித் ரிவிஷன்னா நீங்கள் வந்து வீக்காக படிக்கிங்களா அதில் படிச்சுட்டு நம்ம ஒரு ரிவிஷனுக்கு ஒரு வீக் வச்சுப்போம். அந்த ரிவிஷனில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவிஷன் பண்ணிடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும், இல்லைன்னா கஷ்டமாக இருக்கும் சரிங்களா. இந்த சிலபஸ் பாட்டு காமன் டாபிக்னா சந்திப்பிலே ஒருமை பொறுமை நிறுத்தக்கூடிய இது சிலபஸ்லேயும் இருக்கும் அந்த டாப்பிக்கு. ஆனால் என்ன எல்லா வீக்லையும் நம்ம கொஸ்டின் எடுத்துகிட்டே இருப்போம் ஒரு வீக்லையும். இப்போ வாங்க முதல் ஷெடியூல்லேருந்து பார்த்துடலாம் எப்படிலாம் வச்சுருக்கோம்னு. புரிஞ்சுதாப்பா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 6th நியூ புக்குனா இப்போ அங்கே உரிய பொருளை கண்டறிதல் வைப்போம், பொருந்தாச்சொல் வைப்போம், பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல் வைப்போம், சொற்களை ஒழுங்குபடி சொற்றொடர் அமைத்தல் வைப்போம், கோடிட்டிடம் அடைப்புக்குள் வைப்போம். அடுத்தல நம்ம இது சந்திப்பில் இருக்கும், ஒருமைப்பன்மை இருக்கும், நிறுத்தல் குறியீடு இருக்கும், இதெல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் இந்த சிலபஸ் செஷன்லையும் கொஸ்டின் இருக்கும், திருக்குறளில் கொஸ்டின் இருக்கும். சிலபஸ் செஷன் எப்படின்னா குறிநெடில் வேறுபாடு, ஒளி வேறுபாட்டில் இருக்கும், இன எழுத்தில் இருக்கும், சுற்றெழுத்தில் இருக்கும், வினா எழுத்து இருக்கும். இதெல்லாம் நம்ம பிடிஎஃப் கொடுத்துருவோம், வீடியோ நடத்திடுவோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் போடணும் சரிங்களா. இதே மாதிரி தான் எல்லா வீக்கும் நடக்கும். இப்போ 2nd வீக்லையும் அதே மாதிரி தான். 6th நியூ புக்கில் 4 யூனிட் தான் வச்சுருப்போம். அதை பொறையுடைமை, செங்கோன்மை 2 அதிகாரம் வச்சுருப்போம். அதான் அறநூல்கள் வந்து பார்த்தீங்கன்னா நாலடியார், நான்மணிக்கடிகை, பழமொழி நானூறு, முதுமொழி காஞ்சி, ஆசார கோவை, இதர கீழ்கிழங்கு நூல்களை வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா இதர கீழ்கிழங்கு நூல்கள் எதுனா இந்த திரிகிட மும்மருந்தை தவிர மீதி மற்ற இதர நூல்கள். மும்மருந்து வந்து எங்கே வச்சுருப்போம்னா திரிகிடுக்கும் ஏழாதி இதெல்லாம் எங்கே வச்சுருப்போம்னா அடுத்த 4வது வீக்கில் வச்சுருப்போம். இங்கே பாருங்கள் 4வது வீக்கில் வச்சுருப்போம். ஏழாவது சிறுபஞ்சமும் திரிகடுக்கும் வச்சுட்டு அங்கே ஒருமை பன்மை இருக்க சந்திப்பிலே வச்சுருப்போம். ஷெட்யூல் நீங்கள் ஃபுல்லி பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் எவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக போட முடியும் அவ்வளோ ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டும் நியூ ஸ்டூடெண்ட் ஓல்டு ஸ்டூடெண்ட் எல்லாத்துக்கும் ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் போட்டிருப்போம். அதெல்லாம் இதுலேயும் அதே மாதிரி தான். அந்த காமன் டாபிக் இருக்கும், சிலபஸ் பட் காமன் டாபிக் இருக்கலாம், அந்த டாப்பிக்கும் இருக்கும், எல்லா டாப்பிக்கும் இருக்கும். அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அறநூல்களுக்கு அப்புறம் அடுத்த வீக்கு 3rd வீக்கில் வந்து 7th நியூ புக்கில் ஒரு 5 யூனிட் வச்சுப்போம். ஊக்கமுடைமை அதிகம் வச்சுப்போம். சொல் இலக்கணத்தில் வேர்ச்சொல்லு இந்த வினைமுற்று, வினையச்சு, வினையாளம் பேர் வச்சுப்போம். இப்போ இந்த வேர்ச்சொல்லாம் எப்படி நடப்போம், வேர்ச்சொல் வந்து ஸ்கூல் புக்கில் உள்ள கான்செப்ட் மொத்தம் வேர்ச்சொல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும் அதை சொல்லி கொடுத்துட்டு நெக்ஸ்ட் என்ன செய்வோம்னா அந்த ஸ்கூல் புக்கில் பகுப்புதல் புக்குன்னு இருக்கும், அதில் உள்ள வேர்ச்சொல்லை மட்டும் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதை ரெடி பண்ணி வச்சுருப்போம். அதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி செய்யலாம்னு நம்ம பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இருக்கலாம், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வேர்ச்சொல் எப்படி இருந்துச்சு அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி பார்ப்போம். எப்படின்னா காமிக்க பாருங்கள். வேர்ச்சொல், இந்த வேர்ச்சொல்லில் நம்ம ஸ்கூல் புக்கு பார்த்துட்டு அந்த கான்செப்ட்லாம் சொல்லி கொடுத்து அதை ஓல்டு கொஸ்டின் போய் பார்த்துருவோம். இப்போ வேர்ச்சொல்லை தேர்வு செய்யலாம் வந்தான்,
அப்போ எந்த ஒரு வினைமுற்று, அப்போ வினைமுற்றில் எப்படி வா வந்துச்சு, அதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருவோம். அதாவது 2 குறியில் இப்படி ஒற்று வரணும் அப்படிலாம் ரூல்ஸ் இருக்குது. அப்போ அதை சொல்லி கொடுத்துருவோம். இப்படி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு கொஸ்டின் இடத்துல நம்ம சால்வ் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தெளிவு கிடச்சிரும். நீங்கள் வந்து ஒரு குழப்பம் எதுவுமே இருக்காது. அதனால் அப்படி தான் நம்ம கொண்டு போவோம். சரிங்களா? சரிங்களாப்பா? வேர்ச்சொல்லு வேர்ச்சொல்லு வினைமுற்று வினைச்சொல் வினையான பேர் சொல் இலக்கணத்தில் பெயரெச்சம் அயற்சொல் தமிழ்ச்சொல் வினைச்சொல் எழுத்துப்பிழை ஒற்றுப்பிழை 2 வினைச்சொற்களின் வேறுபாடு அப்படி வச்சுப்போம். அதை வந்து பாருங்கள் 4வது வீக் என்னதுன்னா 7th நியூ புக்கு 4 யூனிட். அதான் இந்த சொல்லுமா அந்த ஸ்கூல் புக் பேஸில் வரத கொஸ்டின்லாம் எப்படி எடுப்போம்னா நம்ம காமன் டாபிக் இருக்கலாம், காமன் டாப்பிக்கும் சிலபஸ் பட் காமன் டாபிக் இருக்கலாம், இந்த 2 இதுலேயும் தான் நம்ம எடுப்போம். அதனால அதை கரெக்டாக நீங்கள் கீழே வரை வச்சுப்பேன். நல்லா பாருங்கள் சிலபஸ் காமன் டாப்பிக்கு அதுபடி எடுப்போம். வேணால் வந்து நம்ம ஒரு சிலபஸ் காமன் டாபிக் அந்த சொல்லுங்க உரிய பொருள் கண்டறிதல் இதெல்லாம் இதே நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க. ஓல்டு கொஸ்டின் நல்ல கொஸ்டின் தரமாக இருக்கும். சரிங்களா? நல்ல குரூப் 4 ஸ்டாண்டர்ட் கொஸ்டின் மாதிரி சூப்பராக இருக்கும், நல்லா தரமாக தான் இருக்கும். விருந்தோம்பல் பண்புடைமை வச்சுப்போம் 2 அதிகாரம். அது 7வது இதில் வச்சுட்டு ஒருமை பன்மை அறிதல். ஒருமை பன்மை அறிதலும் அப்படி தான். முதல்ல ஸ்கூல் புக்கில் எங்கெல்லாம் இருக்குது 1 to 12th வரைக்கும் எங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வந்து தான் சொல்லி கொடுத்துட்டு கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்வோம் ப்ரீவியஸ் கொஸ்டின் சால்வ் பண்ணி பார்ப்போம். சந்திப்புலையும் அப்படி தான் வலிநிமிகாக சொல்லி கொடுத்துட்டு அது நேராக வந்து ப்ரீவியஸ் கொஸ்டின் எல்லாமே இப்படி தான் கரெக்டாக போயிட்டே இருக்கும். ப்ராப்பரான ஷெட்யூல் தான். அரண் வலியுறுத்தல் அது 8th நியூ புக்கில் 3 யூனிட் வச்சுப்போம். 8th வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக பிரிச்சிருப்போம். 8th வந்து பார்த்தீங்கன்னா 3 யூனிட்டாக 3ஆக பிரிச்சுட்டு 9th 3ஆக பிரிச்சிருப்போம். 9th 3ஆக பிரிச்சுட்டு 10th 3ஆக பிரிச்சிருப்போம். ஏன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 10th வரைக்கும் தான் நல்லா படிக்கணும். 11th 12th எப்படி வச்சுருப்போம்னா 11th ஒரு வீக்கு 12th ஒரு வீக்கு. அடுத்தால ஓல்டு புக் எப்படி இருக்கும் 6th to 8th ஓல்டு புக் ஒரு வீக்கு, 9th 10th ஓல்டு ஒரு வீக்கு, 11th 12th ஓல்டு ஒரு வீக்கு. ஏன்னா இவ்வளோ போதும். ஏன்னா இதில் தான் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டினே இருக்கும். உங்களுக்கு எதில் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் இருக்கும் 6 to 10 வரைக்கும் உள்ள நியூ புக்கில் தான் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் இருக்கும். சொல்லும் பொருள் எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுவேன், வீடியோவே நடத்தி கொடுத்துருவோம், அதுபடி படித்தாலே போதும். ஓரெழுத்து ஒரு மொழி இது சிலபஸ் வச்சுக்கோங்க. ஒரு பொருள் தரும் பல சொற்கள், அகரவரிசை, ஒரு பொருள் பன்மொழி, இருபொருள் குறிக்கும் சொல்லு, பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு, ஒரு சொல்லுக்கு இணையாக வேறு சொல் இதை வச்சிருக்கோமா 5வது வீக்கில். அது 6வது வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் அடுத்த 3 யூனிட் வச்சிருப்போம். 4, 5, 6, 7 வச்சிருப்போம். ஈகை நட்பாராயதலும் வச்சிருப்போம். தமிழ் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகளின் தொடர்பான செய்திகளும் வச்சிருப்போம். அதில் 7வது வீக்கில் பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் 3 யூனிட் வச்சுப்போம். அங்கே 2 அதிகாரம் வச்சுப்போம். பெரியாரை துணை கூடலும் புறங்குறாமே வச்சுப்போம். மறு அது பிழை திருத்தம், பேச்சு வழக்கு சொல் இணையான தமிழ் சொல்லு, அதை சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குது, அடைப்புக்குள் உள்ள சொல்லு, பல பொருள் தரும் ஒரு சொல்லு இதை வச்சுருப்போம். அடுத்தா 1வது 7வது வீக் வரைக்குள்ள 8வது வீக்கில் வந்து பார்த்தா நீங்கள் ரிவிஷன் பண்ணுவீங்க. அது வந்து பார்த்தா சிலபஸ் எல்லாமே சிலபஸ் பேஸில் கொஸ்டினே தான் இருக்கும். ரீடு, ரீகலெக்ட் பண்ணி, ரிப்பீட்டு, ரிவைஸு, ரீதிங்கி, ரீகலெக்ட் எல்லாமே வந்து பார்த்தா நீங்கள் பண்ணி அதெல்லாம் வந்து பார்த்தா நல்லா அடுத்த ரீஸ்டார்ட் பண்ணிடணும். அடுத்த வீக்கை ரீஸ்டார்ட் பண்ணிடணும். அதான் 9வது வீக்கு 9th நியூ புக்கில் 3 இயல் இதான் சொல்லுமா அந்த பொருந்தாத சொல்லு அந்த காமன் டாப்பிக்கு தான் இந்த புக் வைஸ் இல்லை கொஸ்டினில் வந்து பார்த்தா நம்ம எடுப்போம். சரிங்களா? அதாவது வினை செயல் வகை, அருளுடைமை, தொடர் வகைகள், செய்வினை, செயற்பாட்டு வினை, தன்வினை, பிறவினை, ஒருமை பன்மை அறிதல். அடுத்த வீக் 10வது வீக்கில் 9th நியூ புக்கில் அடுத்த 3 இயல் அவை எஞ்சாமை, தமிழ் பணி தொடர்பான செய்திகள், உவேசா சாமிநாதர், தேப்ப மீனாசுந்தர், இலக்குனர் பற்றி எல்லாமே வந்து பார்த்தா நோட்ஸ் எல்லாம் கொடுத்துருவோம். நீங்கள் வந்து ப்ராப்பராக படிச்சுட்டு வரணும். படிக்கிற ஆள் மட்டும் பார்த்தா ஃபாலோ பண்ணுங்கள், மற்றவங்களாம் தேவை கிடையாது. சரிங்களா? வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறனில் ஊமைத்தோட மரபுத்தோட பழமொழி வாசித்தல் புரிந்து கொள்ளும் திறன் அதை வச்சுப்போம். அடுத்தல வந்து பார்த்தா எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் நடக்கும். அடுத்த வீக்கில் வந்து பார்த்தா 9th நியூ புக்கில் 3 யூனிட் வச்சுருப்போம். 7, 8, 9 இது வச்சுப்போம். திருக்குறளில் கண்ணோட்டம் மட்டும் வச்சுப்போம். மரபு தமிழில் திணை மரபு, இளமை மரபு, பால் மரபு, ஒளி மரபு, வினை மரபு, தொகை மரபு, காலம், நிறுத்தல் குறியீடு இது வச்சுருப்போம். அடுத்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நியூ புக்கில் 3 இயல். சரிங்களா? 10th நியூ புக்கில் 3 இயல் அன்புடைமை அதிகாரம் வச்சுப்போம். தமிழ் தொண்டு தொடர்பான செய்திகள்லாம் நம்ம தமிழ் தொண்டு ஆற்றினவங்க தேவனை பாவனர், அகர முதலி, பாவலை பெருஞ்சித்தினர், ஜீபப்பு, வீரமுனியை பற்றி வச்சுருப்போம். அது சண்டே எக்ஸாமு. அதாவது 10th நியூ புக்கில் அடுத்த 3 இயல் கல்வி அதிகாரம், தமிழ் சான்றோர் செய்திகள், பாவேந்த பாரதிதாசன், டி.கே. சிதம்பரம், தவிர்த்து குண்டகுடியார், கண்ணதாசன், கைதை மிளத்து, காகிதை மிளத்து, பாருங்க தாராபாரதி இதெல்லாம் வச்சுப்போம். அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 14வது வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 10th நியூ புக்கில் அடுத்த 3 இயல் கடைசி 3 இயல் நடுநிலைமை அதிகாரம் வச்சுட்டு நம்ம வேலுநாச்சியார், பட்டுக்கோட்டை, கல்யாண சுந்தரம், தமிழ் ஒலி, குருத்திரங்கண்ணன், கிவா ஜெகனன், நாமக்கல் கொஞ்சல். அதாவது இங்கே என்ன வச்சுருந்தோம் நம்ம தமிழ் சான்றோர் செய்திகளில் வந்து பார்த்தீங்கன்னா 3, 6 பேர் வச்சுருக்கோம். மீதி பெண்டிங்கில் இருக்கவங்களாம் இங்கே கொண்டு வச்சுருக்கோம். சரிங்களா? அடுத்தல 9வது வீக்லேருந்து 14வது வீக் நீங்கள் படிச்சது 15வது வீக்கில் ரிவிஷன் பண்ண போகிறீங்க. ஏன்னா ரிவிஷன் தேவைப்படுது. அதாவது இதில் என்ன முடிச்சிருப்பீங்க அந்த 15வது வீக்கு கிட்ட என்ன வருவீங்கன்னா 9வது 10வது முடிச்சிருப்பீங்க. 6 to 8வது நியூ புக்கை ஒரு நல்லா படிச்சுட்டு அதை ரிவிஷன் ஒரு தடவை பண்ணியிருப்போம். அதில் 9வது 10வது படிச்சுட்டு அதை ஒரு தடவை ரிவிஷன் பண்ணியிருப்போம். இப்படி ஒரு ப்ராப்பரான ஷெட்யூல் ஆகும். 11th நியூ புக்கு ஒரு வீக்கு தான் போட்டிருப்போம். ஏன்னா சிலபஸ் பேஸ் நீங்கள் படிக்கணும். எப்படி படிக்கணும்?
சிலபஸ் பேஸில் உள்ளது மட்டும் தான் நடத்துவோம். அதை மட்டும் படித்தா போதும். மொழித்திறன் பயிற்சி புக் பேக்கு இதில் தான் மெஜாரிட்டி ஆஃப் கொஸ்டின் இருக்குது. 1-2 தான் கேட்காங்க. அதுக்கும் நம்ம போய் படிக்க வைக்காண்டி அதை போய் படிக்கும். சொல்லும் பொருள் இதேமாதிரிலாம் படிச்சுக்கணும். ஏன்னா சொல்லும் பொருள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பொருளுக்கு பல பொருள், ஒரு எழுத்து ஒரு மொழிக்கு யூஸ் ஆகும், இரு பொருளுக்கு யூஸ் ஆகும். அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா சொற்கள் எனக்கு புதிய சொல்லி உருவாக்கலுக்கு யூஸ் ஆகும், பொருந்தா சொல்லிக்கு யூஸ் ஆகும், நிறைய இடத்துக்கு யூஸ் ஆகும் சொல்லு பொருள். அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லி தமிழ் சொல்லி அங்கே போய் படிக்கணும். இலக்கண குறிப்பு அந்த படிக்குது. அடுத்த மொழித்திறன் பயிற்சி படிக்குது. பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு அங்கே போய் படிக்க இதுக்கெல்லாம் தேவைப்படும். அதுக்காண்டி நம்ம வந்து கண்டிப்பாக படிச்சு ஆகணும். அதை கூட அவளுக்கு அதிகாரம் வச்சுப்போம். இப்போ பாருங்களேன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு படிச்சிருப்பீங்களா? ஒரு அதிகாரத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா பிரித்தலுக்கு சேர்த்தலுக்கு எல்லாம் படிச்சுட்டு வருவோம். அப்போ அதை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரிவிஷன் பண்ணுவோம். நம்ம எதை அந்த ஃபஸ்ட்டு உள்ள படித்ததை சொல்லும் பொருள் எதிர்ச்சொல்லி அங்கே ரிவிஷன் பண்ணுவோம். ஏன்னா அங்கே மொத்தமாக படிக்கிறது கஷ்டமாக இருக்கனால நம்ம ஒரு வீக்குக்கும் முதல் படிச்சுட்டு வரும் போது வந்து பார்த்தா 6th வந்து பார்த்தா 5 யூனிட்டில் படிப்போம். அடுத்த 6th அடுத்த 4 யூனிட் படிப்போம். அது 7th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 யூனிட் படிப்போம். அடுத்த 7th ஒரு 4 யூனிட் படிப்போம். அடுத்த 8th 3 இயலாக படிக்குமா? 8th 3 இயலாக படிக்கும். இப்போ இதை இங்கே நம்ம ரிவிஷன் பண்ண போகிறோம். எதை அங்கே உள்ள 6 to 8 உள்ள எதிர்ச்சொல்லு, 6 to 8 உள்ள சொல் பொருள். எதிர்ச்சொல்லு எப்படி படிக்கும்னா நீங்கள் அங்கே சொல்லு பொருள் படிக்கல அங்கே ஆப்போசிட் என்னன்னு படித்து பழகணும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்துருவோம். சேர்த்தலுக்கு பிரித்தலுக்கு அதை வந்து பார்த்தீங்கன்னா 6 to 8 கலைச்சொற்கள், மொழித்திறன் பயிற்சி இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு டெஸ்ட் எங்கள் 15வது வீக்கில் இது ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டில் இங்கே நம்ம வைப்போம். அடுத்த 16வது டெஸ்ட் பாருங்கள். 15 அங்கே பாருங்கள் 16வது வீக்கில் இந்த டெஸ்ட் வச்சுருக்கோமா? அதாவது 17வது வீக்கில் என்னதுன்னா அடுத்த 12th நியூ புக் வச்சுருக்கோம். ஃபுல் புக்கு அதாவது வந்து சிலபஸ் பேஸில் தான். ஏன்னா நீங்கள் 11th 12th படிக்குமா கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். சிலபஸ் பேஸில் படிக்கணும். மொழித்திறன் பயிற்சி புக் பேக்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. அதில் தான் இலக்கண பேஸில் இருக்கும். இந்த காமன் டாப்பிக்காண்டி ஏன் நம்ம வந்து பார்த்தா அதுக்கு யாராலும் நோட்ஸ் எடுத்து கொடுக்க முடியாது. அது யாரும் சும்மா வேணால் பேருக்கு எடுத்து கொடுக்கலாம். ஆனால் வந்து தான் ஃபுல்ஃபில் எடுத்து கொடுக்க முடியாது. அதுக்காண்டி தான் நம்ம வந்து தான் புக் வைஸ் படிக்கிறதே அதுக்காண்டி தான் படிக்கும். சரிங்களா? 98 96 மேலே எடுக்கணும்னா நம்ம கண்டிப்பாக புக் வைஸ் படிச்சு தான் ஆகணும். சிலபஸ் வைஸ் படித்தா தான் அதுவும் படிக்கணும். அதனால் கல்லாமை அதிகாரம் வச்சுப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 9th 10th நியூ புக்கு அந்த ரிவிஷன் பண்ணுவோம். சொல் பொருள் எதிர்ச்சொல் சேர்த்தலுக்கு பிரித்தலுக்கு கலைச்சொற்கள் மொழித்திறன் பயிற்சி வச்சுருப்போம். கடைசி வரை ஷெட்யூல் பாருங்கள் சூப்பராக இருக்கும். சரிங்களா? அதை 18வது வீக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு 6th to 8th ஃபுல் புக் வச்சுப்போம். சிலபஸ் பேஸில் மொழித்திறன் பயிற்சி புக் பேக்கு இது நம்ம படிக்குமா சார் கேட்டால் கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா நம்ம வந்து புக் வைஸ் படித்தா சேஃபு. ரொம்ப 98+ எடுத்துடலாம். சிலபஸ் வைஸில் நம்ம எல்லாம் எடுத்து கொடுத்துருவோம். இருந்தாலும் ரெண்டுமே படிக்கிறது ரொம்ப சேஃபு. அடுத்த 11th நியூ 12th நியூ புக்கில் உள்ள சொல் பொருள் எதிர்ச்சொல்லி சேர்த்தலுக்கு பிரித்தலுக்கு கலைச்சொற்கள் மொழித்திறன் பயிற்சி இங்கே வச்சிருப்போம். அடுத்த 19வது வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஓல்டு புக்கு 9th 10th சிலபஸ் வைஸில் மொழித்திறன் பயிற்சி புக் பேக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லுற ஆங்கிலம் 3 விதமாக ஆங்கிலம் வீடியோ கொடுத்துருவேன். சரிங்களா? அதை ஈதல் நோட்ஸ்னால் நம்ம கொடுத்தோமா இந்த காமன் டாப்பிக்கு இந்த காமன் டாபிக் உள்ளதெல்லாம் இதாக்கலாம். காமன் டாபிக்கு இந்த உரிய பொருளை கண்டறிதல், பொருந்தா சொல்லியை கண்டறிதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், சொற்கள் ஒழுங்குபடுத்தி சொற்றோடு அமைத்தல், கோட்டிடுதல் சரியான சொல்லி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் டேரெக்டாக இருக்கிறது எங்கெல்லாம் இருக்கோ அதான் எடுத்து கொடுப்போம். இல்லை ஓல்டு வெர்ஷன் பேஸில் கொஞ்சம் எடுத்து கொடுப்போம். ஆனால் இது நம்ம யார் எடுத்து கொடுத்தாலும் ரொம்ப எடுத்து கொடுக்க முடியாது. அது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க புதுசாக விதமாக ஆங்கிலம் கேட்டுகிட்டே இருப்பாங்க. அதனால் இது யாராலையும் உறுதியாக வந்து எடுத்து கொடுக்க முடியாது. அதனால தான் இது காமன் டாப்பிக்கில் வச்சுக்கோம். சும்மா சொல்லலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்த்தி எடுத்து கொடுத்துருன்னு சொன்னாங்கன்னா அது யாரும் நம்பிடாதீங்க. ஃபுல்த்திலாம் எடுத்து கொடுக்க முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக் வைஸ் படிச்சுட்டு வரணும். அதில் படித்தா தான் நீங்கள் சொல்லுங்களா ஒரு 98+, 96+ எடுக்குது. இது படித்தா தான் நீங்கள் எடுக்க முடியும். அதனால் புக் வைஸ் கண்டிப்பாக நீங்கள் படிச்சு தான் ஆகணும். சரிங்களா? இது பாருங்கள் அடுத்த வீக்கு பாருங்கள் 20வது வீக்கில் வந்து பார்த்தா ஓல்டு புக்கு 11th 12th ஃபுல் புக்கு சிலபஸ் பேஸில் மொழித்திறன் பயிற்சி புக் பேக்கு அதை படிச்சுட்டு ஈதல் நோட்ஸ் நம்ம கொடுப்போம். அதை நீங்கள் வந்து பார்த்தா படித்தா போதும். அதான் ரிவிஷன் கடைசி வந்து 21வது வீக்கு ரிவிஷன் 16 to 20வது வீக்கு நீ படிச்சுப்பீங்களா? என்ன படிச்சுப்பீங்க? 11th 12th நியூ புக்கு 11 12 நியூ புக்கு அடுத்தலாம் 6 to 8 ஓல்டு புக்கு அடுத்த 9 to 10 ஓல்டு புக்கு அடுத்த 11 to 12 ஓல்டு புக்கு. அப்போது இது ஒரு வீக்கு அப்போ அந்த 4 வீக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்த்தா கடைசியில் ரிவிஷன் பண்ண போகிறோம். இது 21வது வீக்கில் கடைசியில் ரிவிஷன் பண்ண போகிறோம் இந்த 4 வீக்கு படிச்சதை. அப்போது 21வது டெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1ஆம் தேதி 6வது மாதம் 2025 முடிஞ்சுது. அதாவது ஜூன் மாதத்தில் முடிஞ்சுதா? இங்கே வந்து பார்த்தா அந்த ஜூன் மாதம் ஃபுல்லும் ரிவிஷன் ஃபுல் மாடல் டெஸ்ட்டு தான். ஃபுல் மாடல் டெஸ்ட்டு ரிவிஷன் எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? அதனால் இந்த உரிய பொருளை கண்டறிதல், பொருந்தா சொல்லு கண்டறிதல், பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல், சொற்களை ஒழுங்கு சொற்றோடு அமைத்தல், கோடிட்டு சரியான சொல், அடைப்புக்குள் உள்ள சொல்லி தகுந்த இடத்துல இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த புக் வைஸ் இருக்குல்ல அதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லாம் எடுத்துகிட்டே வருவோம். அதுபோக சிலபஸ் உள்ள டாப்பிக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சைடில் கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும், திருக்குறள் கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். அதில் ஸ்டடி வித் ரிவிஷன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா அதையும் இதுவும் எடுத்துகிட்டே இருப்போம். இதுவும் எடுப்போம். அடுத்தால இது வந்து ரிவிஷன் வீக்கில் நல்லா அழுத்தி படிப்போம். ஏன்னா ஒரு வீக்லி குறை படித்து நிறைய படிக்கணும். ஏன்னா இதுதான் நிறைய வந்து பார்த்தா மெஜாரிட்டி ரொம்ப இருக்குது. இதுதான் நிறைய இருக்கும். அது சிலபஸ் பட் காமன் டாப்பிக்னா இது ஒரு சிலபஸில் வச்சுருப்போம். காமனாக வந்து பார்த்தா எல்லா வீக்லையும் நம்ம எடுத்துகிட்டு வருவோம். இது எல்லாமே இந்த இருக்கலாம் இந்த பேஜில் இருக்க எல்லாமே சிலபஸ் பேஸில் நம்ம கொஸ்டின் எடுத்துகிட்டே தான் வருவோம். சரிங்களா? அதனால்
எல்லாருமே வந்து பார்த்தா இந்த ஷெட்யூல் வந்து பார்த்தா கரெக்டாக ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். ஆல் த பெஸ்ட். சரிங்களா? பேட்ச் ஸ்டார்ட் 5ஆம் 1 2025 நடக்கும். ஹாப்பி நியூ இயர் எல்லாத்துக்கும். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். சரிங்களா? பொது தமிழ் தான். ஃபீஸ் சொல்லியாச்சு. அதுதான். சரிங்களா? பேட்ச் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 8866789176 சரிங்களா? இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லையாவது டெலிகிராம்லையாவது இல்லை கால் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தா அக்கௌண்ட் டீட்டெயில் சென்ட் பண்ணுவாங்க. அக்கௌண்ட் டீட்டெயில் சென்ட் பண்ணுவோம். அதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தா அதுக்கு அமௌண்ட்டு சென்ட் பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சுட்டு நேமு, ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த இது ப்ரூஃபு, அடுத்தல உங்கள் ஊர் என்ன ஊர், உங்கள் டிஸ்ட்ரிக் என்னது, அடுத்தல 3வது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நேமு, அதாவது உங்கள் ஃபோன் நம்பர் நீங்கள் டெலிகிராம் நம்பரை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துடணும். சரிங்களா? இதை வந்து பார்த்தா கொடுக்கணும். நான் வந்து நீங்கள் அதை மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்தராக என்னதுன்னு ப்ராசஸ் உங்களுக்கு சொல்லுவோம். சரிங்களா? அதில் அதனால் இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் பண்ணுங்கள், இல்லைன்னா எதாவது பண்ணுங்கள். சரிங்களா? 86 67 89 17 60 சரிங்களா? இப்போ நம்ம ஜிகேக்கு மேக்ஸ் என்ன செய்ய போகிறோம்னா, இங்கே பாருங்கள், ஜிகே மேக்ஸுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் வீடியோலாம் கொடுப்போம். ஆனால் அது வந்து ஒரு பேட்சாக போடுவோம். ஒரு 100 ரூபா பேட்சில் போடுவோம். கண்டிப்பாக தரமாக இருக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்பப்போ வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டே இருப்போம். ஸ்கூல் புக்கில் உள்ள சம்மு, தனி வட்டி உள்ள சம்மு, தனி வட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 28 சம்மு இருக்கும். இந்த 28 சம்மும் நம்ம டீச்சிங் பண்ணி கொடுப்போம். அப்போ பாருங்களேன், 28 சம்மு ஸ்கூல் புக்கு, இதுமாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் சம்ஸ் எல்லாம் இப்போ மேக்ஸுக்கு இருக்குது. ஆனால் இதை அதோடு குழப்பக்கூடாது பார்த்தீங்களா? அந்த ஒரே இதுக்கு தாண்டி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழைய சிலபஸ் மாதிரி கிடையாது. அந்த 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா தனி கவனம் செலுத்தணும். ஜிகே 25ம் நம்ம ஜிகே இல்லை மேக்ஸ் 25ம் ஜிகே 75 இருக்கலாம், இதுக்கு ஒரு தனி கவனம் செலுத்தணும். அப்போ இது ஒரு பேட்ச் போட்டால் தான் கரெக்டாக வரும். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹை அமௌண்ட் வராது, மினிமம் அமௌண்ட்டில் தான் வரும். சரிங்களா? அதனால் இந்த பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் போகும். ஃபர்தராக உங்களுக்கு எதுவும் டவுட்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளை பண்ணுவேன். எதுனாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேட்ச் அமௌண்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேளுங்க. எதுனா டவுட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? அதாவது 28 சம் இருக்காப்பா, அங்கே பாருங்கள் 28 சம் இருக்கும். கரெக்டாக 28 சம்ஸ் இருக்குது. அப்போ இந்த 28 சம்ஸும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது டீச்சிங் பண்ணி கொடுத்துருவாங்க. கிளாஸும் வரும். ஆனால் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அது பேட்ச் கிடையாது. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். டைம்லாம் கிடையாது. இதுக்கு ஒரு கரெக்டான டைம் கிடையாது. ஏன்னா அது ஒரு பேட்சில் தான் வந்து வரும். சரிங்களா? சரிங்களாப்பா? பாருங்கள், இப்போ எல்லா பிடிஎஃப் தயார் பண்ணியாச்சு. ஓல்டு கொஸ்டின் பேஸில் எல்லா பிடிஎஃப் எல்லாமே தயார் பண்ணியாச்சு. நம்ம படிக்க தான் செய்யணும். அதாவது நல்ல விருப்பம் இருக்கவங்க மட்டும் சேருங்க. கட்டாயம் கிடையாது. யாருமே இது நல்ல படிக்கணும்னு விருப்பம் இருந்தால் மட்டும் பேட்சில் சேர்ந்துக்கலாம். பேட்ச் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த ஃபர்தர் டீட்டெயில்ஸ்லாம் வந்துடும். சரிங்களா? பேட்ச் ஸ்டார்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 5/1/2025 5/1 கரெக்டாக 2025 பேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. நியூ இயர் ஸ்பெஷலாகவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஃபர்தராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக படிக்கவங்களும் சரி யாருனாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம். கட்டாயம் கிடையாது. யாருனாலும் உங்களோட பேட்ச் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு பேட்ச் உங்களுக்கு அந்த அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புவாங்க. அதுக்கு தக்கன நீங்கள் வந்து தான் பே பண்ணிவிட்டு ஃபர்தராக எதுன்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்பி விட்டிங்கன்னா உங்களை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா இணைச்சிருவாங்க. ஒரு நீங்கள் அமௌண்ட்டு செலுத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏன்னா கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். சரிங்களா? 24 மணி நேரத்தில் கன்ஃபர்மேஷன் மெசேஜ் வந்துடும். அதுக்கு முன்னாடி சார் வரலையே நினைக்காங்க. ஒரு தடவை பண்ணிங்கன்னா போதும், அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்காங்க. சரிங்களாப்பா? ஏன்னா கீழே போயிடும் மெசேஜ், மேலே போயிடும். அதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும் மெசேஜ். அதனால் ஒரு தடவை பண்ணிவிட்டு நாங்கள் வந்து என்னெல்லாம் கேட்டிருக்கோமோ அதெல்லாம் நீங்கள் சென்ட் பண்ணி விடுங்க. நேமு, ஃபோன் நம்பரு, ஊர் எதெல்லாம் கேட்டிருப்போமோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட் பண்ணி விட்டிங்கன்னா போதும். சரிங்களா? இதுதான் பேட்ச் ஷெட்யூல். இந்த காமன் டாப்பிக்கு ஷெட்யூல் வந்து பார்த்தீங்கன்னா இது டிஸ்கிரிப்ஷனில் வச்சுருக்கேன். எல்லாம் பாருங்கள். குரூப்லேயும் சென்ட் பண்ணி விடுதேன். இந்த வீடியோ வந்து பார்த்தா ஒரு 1.5 மணி நேரம், ஒரு மணி நேரம் கழிச்சு வந்து 2 மணி நேரம் கழிச்சு ஒரு 12:30க்கு அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவில் ஷெட்யூல் வச்சுருக்கேன். குரூப்லேயும் அனுப்பி விடுதேன். ஷெட்யூல் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு ஷெட்யூலை ஃபுல்லத்தி பாருங்கள். பார்த்துட்டு நல்லா பொறுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன டவுட்னாலும் கேளுங்க. அடுத்த ஒரு இந்த இதில் சொல்லாதது மிஸ் பண்ணது எல்லாமே அடுத்த ஒரு வீடியோவில் போட்டுடலாம். சரிங்களா? இந்த நம்பர் தான்ப்பா, வேறு நம்பருக்கு எதுவும் பண்ணிடுறாங்க. இந்த நம்பர் தான். சரிங்களா? 86 67 89 17 60 சரிங்களா? இங்கே பாருங்க, இதுதான் காமன் டாப்பிக்கு. இந்த காமன் டாபிக் படி எல்லாமே வந்து பிரிண்ட் போட்டு வச்சுக்கிடுங்க. பிரிண்ட் போட்டு இதுபடி தான் நம்ம வரும். சரிங்களா? அதாவது சொல்லுவாங்களா, உடையர் எனப்படுவது ஊக்கம் அத்து இல்லார், உடையது உடையாரோ மாற்று அப்படிம்பாரு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் முடியும். அருமை உடைத்தென்று ஆசாமை வேண்டாம், பெருமை முயற்சி தரும். சரிங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு தான் நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியம் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பெறும். அதுபடி இந்த ஷெட்யூல் படி கரெக்டாக ஃபாலோ பண்ணி படித்தாலே உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி தான் கிடைக்கும். சரிங்களா? இதுக்கப்புறம் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் எதுவும் வேணும்னா நீங்கள் அந்த இது பேட்ச் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். சரிங்களா? பேட்ச் பற்றி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் புரிஞ்சிருக்கும். இப்படி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். சரிங்களாப்பா? கண்டிப்பாக வெற்றி அடைய அனைத்து மாணவர்களுக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள்.